நன்றி நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு ட்ரெய்னிங். நம்மகிட்டே உள்ள முகவர், இப்ப எங்க அணி வள்ளியூர்ல இருக்கு. எஸ்எம்ஆர் அணி. திருநெல்வேலி கோட்டம், வள்ளியூர் பிரான்ச். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க திருமதி ரேவதி. அவங்க வந்து ஏஜென்சி எடுத்து 13 வருஷம் ஆகுது. பிஎம் கிளப்ல ஒரு கடந்த 5 வருஷத்துக்கு முந்தி பிஎம் கிளப் மெம்பர் ஆனாங்க. அதுக்கு பிறகு அதிலேயே கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 2 வருஷமா டிஎம் கிளப்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒரே நாள்ல 50 பாலிசி குடுத்து சாதனை படைச்சிருக்காங்க. அது போக செஞ்சுரியன் முகவரா கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ஆண்டுகளா செஞ்சுரியன் முகவரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட அருமையான ஒரு முகவர். ஏன்னா, ஒரு பாலிசி அவங்க கேன்வாஸ் பண்றதெல்லாம் நான் நேர்லயே பார்த்துருக்கேன். ஒரு பாலிசி கேன்வாஸ் பண்ணாங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. கிளீனா அந்த எல்ஐசியினுடைய திட்டங்கள், பெனிஃபிட் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க போடுறது அதிகமா ஜீவன் ஆனந்த் பாலிசி. அப்புறம் முன்னாடி ஜீவன் சரல் பாலிசி இருக்கும்போது, அவங்களும் ஜீவன் சரல் பாலிசி போட்டாங்க. ஜீவன் சரல் பாலிசி பார்த்தீங்கன்னா, எல்லாமே 30 வருஷம், 25 வருஷத்துக்கு மேல தான் இருக்கும். 30 வருஷ டேர்மு, 35 வருஷ டேர்மு ஜீவன் சரல்ல போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே உங்களுக்கு எல்ஐசில 9% கிடைக்கும். ஒரு 20 வருஷத்த தாண்டி போயிட்டுனாலே 9%லேருந்து 10% கிடைக்கும். அந்த அளவுக்கு டேர்ம் இது லாங் டேர்ம் போட்டதுனால அவ்வளோ கிடைக்கும். ஜீவன் ஆனந்த் பாலிசியும் அப்படிதான் போடுவாங்க. எப்படின்னா, மாசம் ஒரு 2,500 கட்டுங்க. 35 வருஷம் போட்டா உங்களுக்கு ரூ. 50,00,000 கிடைக்கும். ரூ. 10,00,000 சம் அஷ்யூர்டு. அத வந்து நீங்க ஃபியூச்சர்ல பென்ஷனா பயன்படுத்துங்க. உங்களுக்கு லைஃப் கவர் 10,00,000 இருக்கும். இந்த மாரி சொல்லி அருமையா பண்ணுவாங்க. அவங்க பாலிசி எல்லாம் எதுவும் அதிகமா லேப்ஸ் கிடையாது. நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம இன்னைக்கு வந்து நமக்காக சொல்லி தர வந்திருக்காங்க. ஜீவன் ஆனந்த் பாலிசிய எப்படி விற்பனை பண்ணணும்? அதுல உள்ள ரகசியத்தெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதே மாரி ஃபாலோ பண்ணுங்க. இதுல வெற்றி பெறதுக்கு ஒண்ணும் இல்ல. உழைப்பு தான். நம்ம வந்து மினிமம் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். சிலர் வந்து அ வாரத்துல 1 நாள் வேலை பார்க்காங்க. அரை நாள் வேலை பார்க்காங்க. எப்போதோ கேட்காங்க. அப்படி இல்லாம ஒரு தொழில் முறையோட இந்த தொழில பண்ணியாச்சுன்னா, ஒரு கடுமையான வெற்றி இதுல காத்திருக்கு. வருமானமும் காத்திருக்கு. அருமையான தொழில். நண்பர்களே, இப்போது திருமதி ஆர். ரேவதி அவர்கள் ஜீவன் ஆனந்த் பாலிசிய பத்தி பேசுவாங்க. வெல்கம், வெல்கம். பேசுங்க. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு எனக்கு இந்த மீட்டிங்ல பேச வாய்ப்பு கொடுத்த சுந்தரண்ண சிஎல்ஏ சார் அண்ணனுக்கும் ராம்தாஸ் சார் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த மீட்டிங்ல இப்போ கலந்துட்டு இருக்கிற எல்லா ஜூனியர் அண்ட் சீனியர் ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். இப்போ வந்து எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து நியூ ஜீவன் ஆனந்த். நியூ ஜீவன் ஆனந்த் பாலிசி பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், அந்த பாலிசியோட டீட்டெயில்ஸும், அப்புறம் எப்படி ஒரு கஸ்டமரை நம்ம போய் பார்த்து இந்த பாலிசி அவங்ககிட்ட எப்படி கொடுக்கறது, அந்த மாதிரி நான் யூஸ் பண்ற சில டெக்னிக்ஸ்க்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாலிசி டீட்டெயில்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜென்ரலா சில விஷயங்கள் நான் லைட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாலிசியோட டீட்டெயில்ஸை நான் சொல்றேன். உம் இப்போ வந்து இப்போ இதுல வந்து நிறைய நியூ ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் லேடிஸ் வந்து இருப்பீங்க. இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம போகும்போது தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் நம்ம பாலிசி கேட்கும்போது அவங்ககிட்ட போய் பேசும்போது நமக்கு கொஞ்சம் எப்படி பேசுறது, இவங்ககிட்ட போய் உடனே எப்படி பாலிசி கேட்கறது அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும். ஏன்னா ஸ்டார்டிங்ல எனக்குமே வந்திருக்கு, எப்படி போய் உடனே போய் ஒருத்தங்கிட்ட பாலிசி கேட்கறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா நம்ம இப்போ ஏஜென்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம பேசணும். பேசினாதான் நம்ம இதுல ஜெயிக்க முடியும். அதனால பேசுறதுக்கு யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு சின்ன ஸ்மைலோட பேச ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் சிரிச்சாலே போதும், நமக்கு அவங்களுக்கு வந்து நம்மள ஓரளவு பிடிச்சிரும். எப்பவும் நம்ம இது மாதிரி முறைச்சிட்டே இல்லாம கொஞ்சம் சிரிக்கணும். சிரிச்சு பேசிட்டு ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட நம்ம எல்ஐசியை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தொழில் மாதிரி பார்க்காம சர்வீஸா பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டனாலும் தைரியமா போய் பேசிடலாம். நமக்கு தான் அது பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை வந்து மறந்துட்டு, இது ஒரு சர்வீஸ், நம்ம அவங்க குடும்பத்தை போய் நம்ம காப்பாத்துறோம், அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ரிஸ்க் ஆச்சுன்னா அவங்க குடும்பம் வந்து சேஃபா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சர்வீஸா இதை நினைச்சிட்டு நம்ம போய் ஒரு கஸ்டமரை போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா அவங்ககிட்ட பேசிடுவோம்.
ஸோ அந்த மாதிரி திங்கிங் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வரணும். அப்புறம் வந்து ஒருத்தங்களை போய் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு டைரி இல்லைன்னா ஒரு கேலண்டர், அப்படி இல்லைன்னா எதுவும் கொடுக்க முடியல அப்படின்னா நம்மளோட விசிட்டிங் கார்டு இருக்கும். அந்த விசிட்டிங் கார்டாவது அவங்க கையில கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம ஏஜென்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியணும். அதனால ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப்னா கேளுங்க. ஆல்ரெடி எதுவும் இன்சூரன்ஸ் இருந்தாலும் அதை பத்தி என்ன டீட்டெயில்ஸ்னாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட வந்து ஃபோன் நம்பரை நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராஸ்பெக்ட்னு ஒரு லிஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லி தருவாங்க. அந்த லிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணணும்னு. அந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பேரை போய் பார்க்குறோம், இந்த மாசத்துல எத்தனை பேரை பார்க்கணும், நம்ம ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த நேம் எல்லாத்தையும் நம்ம ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு யார் யாரை இன்னைக்கு பார்த்தோம் அப்படிங்கிறத டிக் பண்ணி வச்சிடணும். அவங்கள வந்து ஒரு நாளைக்கு ஒருக்கா இல்ல ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தொடர்ந்து போய் நம்ம மீட் பண்ணும்போது கண்டிப்பா உடனே இல்லைனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பா நமக்கு பாலிசி கிடைக்கும். நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த ப்ராஸ்பெக்ட்டுக்கு ஒரு குரூப் மாதிரி வாட்ஸ்அப்ல ரெடி பண்ணிட்டு டெய்லி அதுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவோம். ஸோ அது குரூப் மெசேஜ் மாதிரி போகாம இன்டிவிஜுவலா போகுது அது. அவங்களுக்கு நம்ம இன்டிவிஜுவலா மெசேஜ் பண்றோம். ஸோ இந்த மேம் நமக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்கங்கிற மாதிரி இன்டிவிஜுவலா போகும். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளோட ஞாபகம் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போய் ஒருத்தங்கிட்ட பாலிசி நம்ம டைரக்டா போய் ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட கேக்குறோம் அப்படின்னா, அவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி 2 இருக்கு. நான் ஆல்ரெடி போட்டிருக்கேனே மேடம், அது கட்டிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து நம்மளால நெக்ஸ்ட் ஒன்றும் பேச முடியாது. ஸோ ஆல்ரெடி வச்சிருக்காங்களா பாலிசி அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்கிங் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹியூமன் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்ககிட்ட போய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போன உடனே கேட்கணும். நீங்க சரி ஓகே பாலிசி உங்களுக்கு இருக்கு ஓகே, பட் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பாலிசி வச்சிருக்கீங்க, எவ்வளவு உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படிங்கறத டீடைல்ஸ் அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கணும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அவங்க பாண்டை கொண்டு வரும்போது தான் தெரியும். அவங்க வந்து ஒரு குவார்டர்லி 600 போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மந்த்லி 200 போட்டிருப்பாங்க. ரொம்ப சின்ன சின்ன பாலிசியை போட்டுட்டு நான் பாலிசி போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அவங்ககிட்ட வந்து கேட்கணும், ஹியூமன் வேல்யூனா என்ன அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கணும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அவங்க வந்து 2 பேருமே ஒண்ணு போலதான் படிச்சு வராங்க ஒரே கிளாஸ்ல. நாளைக்கு ஒரு ஒரு டைம் ஃபியூச்சர்ல ஜாப்னு போகும்போது ஒருத்தருக்கு நல்ல ஜாப் கிடைக்குது, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் நார்மலா கிடைச்ச வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு 50,000 60,000 சேலரி வாங்குறாரு. இவர் வந்து ஒரு ஒரு 20,000 அந்த மாதிரி கிடைச்ச வேலைகளை பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஃபேமிலி எப்படி ரன் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதிகமா சம்பளம் வாங்குற ஃபேமிலி எப்படி இருக்கும், கம்மியா சம்பளம் வாங்குற ஃபேமிலி எப்படி ரன் ஆயிட்டு இருக்கும், இந்த ரெண்டுமே நம்ம வந்து யோசிச்சு பார்க்க முடியும். இப்ப திடீர்னு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா அந்த 2 ஃபேமிலில எந்த ஃபேமிலி வந்து அதிகமா பாதிக்கப்படும் நம்ம நினைப்போம்? ஒரு நீங்க சொல்லுங்களேன் யாராவது. அதிகமா எந்த ஃபேமிலி வந்து பாதிக்கப்படும்? Friends, இன்னொருக்கா சொல்லுங்க, இன்னொருக்கா சொல்லுங்க அவங்க. அண்ணா இப்போ வந்து 2 பேரு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒண்ணு ம் போலதான் படிச்சு வராங்க. வேலைன்னு போகும்போது ஒருத்தருக்கு நல்ல ஜாப் கிடைக்குது, இன்னொருத்தவங்களுக்கு வந்து நார்மலா கிடைச்ச வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ம் ஒரு 50,000 60,000 சேலரி வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து ஒரு 10,000 20,000 கிராமத்துல ஒரு சின்ன வேலையில தான் இருக்காரு. இப்போ இந்த 2 ஃபேமிலியும் நல்லா எப்படி ரன் ஆயிட்டு இருக்கும் நமக்கு தெரியும். அதிகம் சம்பளம் வாங்குறவங்க எப்படி ரன் ஆயிட்டு இருப்பாங்க, கம்மி சேலரி வாங்குறவங்க எப்படி ரன் ஆயிட்டு இருப்பாங்க, நம்ம சேலரி வச்சு ஓரளவு யூகிக்க முடியும். திடீர்னு 2 பேர்ல இப்போ 2 பேர் இருக்காங்க, ஒரு ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த குடும்பம் அதிகமா பாதிக்கப்படும்னு கேக்குறேன். சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், கேள்வி புரிஞ்சுதா நண்பர்களே? கம்மியா சேலரி நான் அருண் வாங்குறவங்க நம்பி, அதிகமா அருண் நம்பி சொல்லுங்க. பாதிக்கப்படுவாங்க. ஆ அதிகமா சேலரி வாங்குற அந்த ஃபேமிலி கம்மியா தான். சேலரி வாங்குறவங்க சார் அதான் ஆ சரி. இப்ப நான் அது என்ன சொல்றேன்னா, அதிகமா சேலரி வாங்குற ஃபேமிலி தான் ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா அவங்க கண்டிப்பா. கொஞ்சம் கஷ்டத்திலேயே வளர்ந்துருப்பாங்க. சோ அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டாலும் அவங்க அதுல இருந்து அப்படியே மீண்டு வந்துருவாங்க. பட் இவங்க அப்படி இல்ல. பெரிய ஸ்டேஜ்ல பிள்ளைங்களை பெரிய ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க, எல்லாமே பண்ணிருப்பாங்க, பெரிய வீடு கண்டிப்பா. வச்சிருப்பாங்க, லோன் இருக்கும். சோ திடீர்னு ஒரு ரிஸ்க் ஆகும்போது அவங்க அப்படியே டவுன் ஆகும். ஏன்னா அவங்க கீழே வந்திருக்கவே மாட்டாங்க, சின்ன ஸ்கூல்ல படிச்சிருக்க மாட்டாங்க, பஸ்ல போயிருக்க மாட்டாங்க, இப்படி நிறைய சூழ்நிலைகள் இருக்கும்போது அதிகமா சம்பளம் வாங்குற ஃபேமிலி தான் ரொம்பமா பாதிக்கப்படும். இப்போ வந்து நான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 50,000 சேலரி வாங்குறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் சேலரி வாங்குறாரு. சோ அவர் வந்து ஒரு 30 வருஷம் சர்வீஸ்ல இருக்காரு அப்படின்னா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 2,70,00,000 அவரால அந்த குடும்பம் வந்து இழக்குது.
ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கிற ஒரு ஜென்ஸ் வேலை பார்க்குறவங்க நம்ம குடும்பத்தை இப்போ எந்த டாப்ல நம்ம வச்சிருக்கோமோ, சப்போஸ் நம்ம இல்லைனாலும் நம்ம குடும்பம் அதே லெவல்ல இருந்து கீழே வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நம்ம வந்து இதை நெகட்டிவா சொல்லாம அவங்க பாசிட்டிவ் வைப்லயே அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த மாதிரி ஹியூமன் வேல்யூ பத்தி நம்ம பேசலாம். அப்புறம் ஒரு பாலிசி கேட்க போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்கும் போது ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு போனா நல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தட்ட சொன்னா அப்புறம் இன்னொருத்தட்ட கேட்கணும்பாங்க, ஹஸ்பண்ட சொன்னா ஒய்ஃப்ட்ட கேட்கணும்பாங்க. இப்படி வந்து அதனால இது ஒரு நல்ல இது என்னன்னா ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேரும் வீட்ல இருக்கும் போது நம்ம போய் பேசுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாலிசி பத்தி பேச போறோம், இந்த பாலிசி தான் இந்த ஃபேமிலிக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த பாலிசியோட டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா படிச்சுட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அங்க போகணும். அவங்க கேட்குற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுலயே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ இதுல நம்ம அதை பாலிசி டீடைல்ஸ் பாலிசியோட இன்ஃபர்மேஷன் தெளிவா தெரிஞ்சுக்காம போய் நம்ம ஏதாவது பேசுறதுல சொதப்புனா கூட அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகலாம். ஸோ எந்த மாதிரி கஸ்டமரை பார்க்க போறோம், ஒரு பெரிய கஸ்டமரை பார்க்க போறோமா இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிக்காதவங்க கொஞ்சம் எஜுகேஷன் லெவல்ல கம்மியா இருந்தா நம்ம சொன்னா கேட்டுப்பாங்க, நம்ம மேல உள்ள நம்பிக்கையில போடுவாங்களா இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் போடுவாங்களான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்தபடி போனா நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பாலிசி டீடைல்ஸ் பத்தி நான் சொல்லிடுறேன். இப்போ நியூ ஜீவனானந்தோட பிளான் நம்பர் வந்து 715 715 நியூ ஜீவனானந்தோடது. இப்ப இந்த பிளான்ல வந்து நமக்கு 2 பெனிஃபிட் இருக்கு. இந்த பாலிசி வந்து டுயல் பெனிஃபிட் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு வேர்ட் நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம், வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும், அதை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். ஸோ இந்த பாலிசில எப்படி 2 பெனிஃபிட் அப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பாலிசி ஹோல்டர் வந்து ஒரு பாலிசி ஒரு டேர்ம் எடுத்திருக்காரு, ஒரு 30 வருஷம் டேர்ம்ல ஒரு பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த பாலிசி கம்ப்ளீட் ஆகி அவர் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அவரோட வாழ்நாள் முழுவதும் 100 வயசு வரைக்கும் அவருக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் வந்து இந்த பாலிசி பிரீமியம் பே பண்ணாமலே அவருக்கு இருக்கும். அதாவது அவரோட கெட்டுற அமௌண்ட் இப்போ வந்து அவர் எத்தனை ஒரு 5 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்ட் பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்னா மெச்சூரிட்டி வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த 5 lakhs அவருக்கு அப்புறம் அவரோட ஃபேமிலிக்கு போய் கிடைக்கிற மாதிரி இந்த பாலிசில பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதான் இதுல வந்து 2 பெனிஃபிட் இருக்கு, டுவெல் பாலிசி பெனிஃபிட்னு நம்ம சொல்றோம். இப்போ இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்சிமம் 50 வயசு வரைக்கும் இந்த பாலிசி கொடுக்க முடியும். 50 வயசுக்கு அப்புறம் இந்த பாலிசி கேட்டாலும் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ இந்த பாலிசியை நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஒரு 45 வயசு ஆட்கள்லாம் பார்த்து பாலிசி கேட்டாங்கன்னா சீக்கிரமா அவங்களுக்கு கொடுக்கறது நல்லது. 2 வருஷம் 3 வருஷம் லேட்டா போடலாம் நினைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பாலிசி நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ நான் வந்து நிறைய டைம் பார்த்திருக்கேன், ஒரு வயசானவங்களுக்குலாம் வந்து பாலிசி கேட்பாங்க. சுந்தரனனுக்கு தெரியும், நாங்க வந்து ட்ரை பண்ணுவோம் ஆனா எங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு பாலிசி கொடுங்கன்ட்டு நிறைய பேர் வராங்க. ஸோ நமக்கு வந்து வயசு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அவங்கள்ட்ட அதை சொல்லி நம்ம பாலிசி கேட்கலாம். நீங்க லேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நீங்க பாலிசி கேட்டா கூட நம்மளால கொடுக்க முடியாதுங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்லலாம். ஸோ ஏஜ் லிமிட் 18. எண்ணிக்கையில பார்த்தா இந்த பாழம் கரண்டி கட்ட அப்புறம் நீ வந்து கவலைப்படாத அண்ணே அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து 15ல இருந்து 50 வரைக்கும். அப்புறம் டேர்ம் வந்து நம்ம மினிமம் 15 வருஷமும் கொடுக்கலாம், அப்புறம் மேக்சிமம் 35 வருஷம் இந்த பாலிசில டேர்ம் கொடுக்கலாம். அப்புறம் மினிமம் சம் அஷ்யூர்ட் வந்து முன்னாடி 1 lakhs இருந்துச்சுல, இப்போ 2 lakhs கம்மியா நம்ம பாலிசி கொடுக்க முடியாது. ஸோ சம் அஷ்யூர்ட் வந்து 2 lakhs மினிமம், மேக்சிமம் நம்ம எவ்வளவு நாளும் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பாலிசில மெச்சூரிட்டி நம்ம வாங்குறோம்ல அதை வந்து நம்ம ஒரே மெச்சூரிட்டியாவும் வாங்கலாம். மற்றபடி அதுல ஒரு ஆப்ஷனல் இருக்கு, நம்ம 5 years 10 years 15 years அந்த மாதிரியும் நம்ம வந்து இதுல வாங்கிக்கலாம். மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட் நம்ம போனோம் அப்படின்னா இப்போ நான் வந்து லீடர் ஆப் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ எல்ஐசில வந்து நாங்க இப்படி கஸ்டமருக்கு இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுத்து இப்படி என்னோட ப்ரொஃபைல என்னோட போட்டோஸ் அப்புறம் நேம் எல்லாமே வர்ற மாதிரி நாங்க கொட்டேஷன் எடுத்து அதுல ஒரு ஃபைல், ஒரு 10 ரூபா ஃபைல் இருக்கும்ல, அதுக்குள்ள வச்சு ஒரு விசிட்டிங் கார்டும் வச்சு கஸ்டமருக்கு கொடுப்போம். இதுல வந்து இப்போ நீங்க எல்ஐசி டிஜிட்டல் கஸ்டமர் ஆப் இருக்கு, சேல்ஸ் சாதி ஆப் இருக்கு, அப்புறம் ஆனந்த ஆப், லீடர் ஆப் அப்படின்னு நிறைய ஆப் நம்ம எல்ஐசிக்கு இருக்கு. நீங்க வந்து சேல்ஸ் சாதி அந்த ஆப்லயும் நீங்க கொட்டேஷன் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா லீடர் ஆப்லயும் எடுக்கலாம். நான் வந்து லீடர் ஆப்ல எடுத்திருக்கேன், ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியா கஸ்டமருக்கு புரியுற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுச்சுனால நான் லீடர் ஆப் யூஸ் பண்றேன். நீங்க வந்து சேல்ஸ் சாதியில போய் இந்த மாதிரி கொட்டேஷன் எடுத்தும் கொடுக்கலாம், லீடர் ஆப்லயும் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் போது அதுல மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட்ல நீங்க போனீங்க அப்படின்னா 5, 10, 15 இருக்கும். இப்போ அதுல வந்து 5 years நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஆஃப்டர் மெச்சூரிட்டி இப்போ 60 வயசுல மெச்சூரிட்டி வாங்குறாங்கன்னா
அதுல இருந்து 5 வருஷமா தொடர்ந்து கொடுப்பாங்க. 60, 61, 62, 63, 64 இப்படி 5 வருஷம், வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அமௌண்ட் அப்படி பிரிச்சு கொடுப்பாங்க. 10 இயர்ஸா நம்ம கொடுத்தோம்னா அதுல இருந்து 10 இயர்ஸ் 60, 61ன்னா அது அப்படி போயிட்டு இருக்கும். 10 இயர்ஸா கொடுப்பாங்க, 15 இயர்ஸாவும் கொடுப்பாங்க. இல்ல வேண்டாம் ஒரே மெச்சூரிட்டி அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஷன்ல எதுவும் கொடுக்க வேண்டாம். அப்படி நம்ம கொட்டேஷன் எடுத்து இந்த பாலிசி வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து மந்த்லி 5,000 கட்டி அவங்களோட சம் அஷ்யூர்ட் வந்து 14 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு நான் ஒரு பாலிசி எடுத்திருக்கேன். நம்ம இப்படி இந்த கொட்டேஷன் வச்சு கஸ்டமருக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுலயே நமக்கு ஏஜ் இது எல்லாருக்கும் தெரியும். நான் நியூ ஏஜென்ட்டுக்கு மட்டும் சொல்றேன். ஏஜ், பிரீமியம், நேச்சுரல், ஆக்சிடென்டல், ரிட்டர்ன்ஸ், கேஷ் வேல்யூ, லோன் எல்லாமே இதுலயே இருக்கும். இந்த கொட்டேஷன் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னா இதை பார்த்தே கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நேச்சுரலா டெத் ஆனா எவ்வளவு பெனிஃபிட் இருக்கும், கிளைம் எல்லாமே இதுலயே கொடுத்துருவாங்க. கேஷ் வேல்யூ இடையில அவங்க ஒருவேளை க்ளோஸ் பண்ணாலோ லோன் எடுத்தாலோ எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த கொட்டேஷன்ல இருக்கும். ஸோ இதை நார்மலா எந்த ஒரு ரைடர்ஸ் எதுவுமே கொடுக்காம நான் வந்து ஆக்சிடென்டல் பெனிஃபிட் மட்டும் 3 மடங்கு கொடுத்து இந்த கொட்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரைடர்ஸ் யூஸ் பண்ணாம நம்ம கொட்டேஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்ஐசில வந்து ரைடர்ஸ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். ரைடர்ஸ் வந்து ஒரு 4 ரைடர்ஸ் வந்து நம்ம ஜீவன் ஆனந்த் பாலிசில அவைலபிளா இருக்கு. அந்த ரைடர்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர், அடுத்து ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், அப்புறம் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், அப்புறம் டேர்ம் ரைடர். இந்த 4 ரைடர் வந்து நம்ம வந்து ஜீவனானந்த் பாலிசில வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, ரைடர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நார்மலா ஒரு பிரீமியம் நம்ம கட்டுறோம். இப்போ 5,000 பாலிசி நம்ம இப்ப 14 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு நான் 5,000 மந்த்லி பே பண்றேன் அப்படின்னா ரைடர்ஸ் ஆட் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா நம்ம கிளைம் அமௌண்ட்ல நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். கிளைமோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்காக அந்த ரைடர்ஸ் நமக்கு வச்சிருக்காங்க. எப்படின்னா அந்த பிரீமியம் அந்த ரைடர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த பிரீமியம் அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா பிரீமியம் நமக்கு கட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் மட்டும் அது நமக்கு டெத் ஆகும்போது கிளைம்னு வரும்போது நமக்கு அது அதிக பெனிஃபிட்டை கொடுக்கும். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடரோட பெனிஃபிட் நான் சொல்லிடுறேன். சப்போஸ் இப்போ ஒருத்தர் வந்து நேச்சுரலா இல்லாம ஆக்சிடென்டலா டெத் ஆயிட்டாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துலயோ இல்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், இல்லைன்னா கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட், ஃபிளைட்ல, ட்ரெயின்ல, இது எல்லாமே நமக்கு ஆக்சிடென்டல் இதுல தான் வரும். சரியா? அப்படி அவங்க ஆக்சிடென்டலா டெத் ஆகிற சமயத்துல நமக்கு அவங்க ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் ஆட் பண்ணி பிரீமியம் கட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மலா நம்ம எடுத்திருக்க சம் அஷ்யூர்டோட அந்த ஆக்சிடென்டல் டெத் சம் அஷ்யூர்டும் ஆட் பண்ணி நமக்கு அதை அவங்களுக்கு கிளைமா நாமினிக்கு கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து 5 lakhs பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து ரைடர்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஆக்சிடென்டல் டெத் ரைடர்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, ஒரு வருஷம் கட்டியிருக்காரு அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த 5 லட்சம் ரூபாய், இப்போ 5 lakhs பாலிசினா அந்த 5 lakhs அவங்களுக்கு டெத் கிளைமா நம்ம கொடுத்துருவோம். சப்போஸ் அதே பாலிசில அவங்க ரைடர் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த நார்மல் சம் அஷ்யூர்ட் பிளஸ் அந்த ஆக்சிடென்டல் டெத் ரைடர் சம் அஷ்யூர்ட் ரெண்டும் சேர்த்து அவங்களுக்கு 10 அந்த 5 lakhs பிளஸ் 5 lakhs 10 lakhs நம்ம நாமினிக்கு கொடுப்போம். இதுக்கு அப்ப கஸ்டமர் என்ன கேட்பாங்க, இதுக்கு எவ்வளவு பிரீமியம் நான் கட்ட வேண்டியிருக்கும் அதிகமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 5 lakhs சம் அஷ்யூர்டுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு 5 lakhs சம் அஷ்யூர்டுக்கு வந்து நீங்க லீடர் ஆப்ல போட்டாலே இது வந்துடும். ஒரு ரைடர் கொடுத்து நம்ம ரைடர் கொடுக்காம ஒரு நார்மல் பிரீமியம் நம்ம கட்டுறோம் அப்படின்னா 4,363 ரூபாய் நம்ம வந்து மந்த்லி பே பண்றோம். நான் இது வந்து அந்த 14 lakhs நான் எடுத்திருக்க அந்த கொட்டேஷனோட வேல்யூ சொல்றேன். சரியா? மந்த்லி பிரீமியம் அமௌண்ட் 4,363 ரூபாய் கட்டுறோம் ரைடர் இல்லாம. ஸோ ரைடர் ஆட் பண்ணி நம்ம கட்டும் போது 4,422 ரூபாய் மந்த்லி கட்டுறோம். இப்போ டோட்டலா இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 59 ரூபாய் மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஒரு மந்த்துக்கு. சரியா? அப்ப நம்ம வந்து இதை வந்து ஒரு மந்த்துக்கு 59 ரூபாய்னா நம்ம 12 மந்த்துக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 708 ரூபாய் தான் வருது ஒரு வருஷத்துக்கு. அப்ப நான் வந்து இந்த டேர்ம் வந்து 30 வருஷத்துக்கு எடுத்திருக்கேன். 30 வருஷத்துக்கு நான் எடுத்தேன் அப்படின்னா 21,240 ரூபாய் தான் அவரு எக்ஸ்ட்ரா பிரீமியமா கட்டுவாரு. சரியா? இது வந்து 14 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கான அமௌண்ட். ஒரு 14 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு அவர் டேர்ம் ரைடர் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் ஆட் பண்ணா 21,240 ரூபாய் 30 வருஷத்துக்கு கட்டுறது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. சரியா? அது அவங்க கெட்டுனாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னா 14 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டா அவருக்கு கிடைக்கும். ஸோ 14 லட்சம் பிளஸ் 14 லட்சம் டோட்டலா அவருக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும்.
இதை நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். அவங்களுக்கு அதுல விருப்பம் இருந்தா அதை அவங்க எடுத்துப்பாங்க. சரியா? இப்ப ரெண்டாவது ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர். அது ஏடிடிபின்னு நம்ம போட்டிருப்போம். அந்த கொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கும். நம்ம அது வேணும் அப்படின்னா நம்ம அதை செலக்ட் பண்ணி கொட்டேஷன் எடுப்போம்ல, அந்த ஏடிடிபி பெனிஃபிட் தான் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர். இப்போ இதுல ஆக்சிடென்டல் டெத் நம்ம ஆல்ரெடி இப்ப பார்த்தோம்ல, அது சேம் தான், அப்படியே தான் இதுல இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுவும் அந்த டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரெண்டும் சேர்த்து அவங்க ஒரு ரைடர் கெட்டினாங்க, பிரீமியம் கெட்டினாங்கன்னா அதுல என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். இப்ப சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் வந்து நிறைய பேர் இறந்து போயிருவாங்க. சப்போஸ் சிலவங்க வந்து நல்ல பெரிய ஆக்சிடென்ட்டா இருக்கும், ஆனா அவங்க வந்து உயிரோட இருப்பாங்க. பட் அவங்களால நடக்க முடியாது, அவங்களோட சொந்த வேலைகள் எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. ஒரு வீல் சேர்ல இருப்பாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு சப்போர்ட்டோட தான் நடப்பாங்க. அந்த மாதிரி தன்னோட அவங்களால குளிக்க முடியாது, ட்ரெஸ் மாத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள அந்த சிச்சுவேஷனுக்குள்ள வரவங்களுக்கு மட்டும் இந்த டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் வந்து யூஸ் ஆகும். சரியா? இது வந்து எப்படின்னா, இப்போ அவங்க வந்து நார்மலா சம்மர்ஷூட் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 10 lakhs சொல்றேனே, இப்போ பாலிசி சம்மர்ஷூட் 10 lakhsக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த டிசேபிலிட்டியில அவர் போகும்போது அந்த நார்மல் சம்மர்ஷூட் அமௌண்ட் பிளஸ் இந்த டிசேபிலிட்டி அமௌண்ட்டும் சேர்த்து கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. 10 lakhs பிளஸ் 10 lakhs. ஆனா அந்த டிசேபிலிட்டி பெனிஃபிட்டை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ அவர் வந்து மந்த்லி ஒரு சேலரி வாங்கின பர்சனா இருக்கலாம். இப்போ அவருக்கு எந்த வேலைக்கும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு எல்ஐசி எப்படி கொடுக்குது அந்த 10 லட்சம் ரூபாய அப்படின்னா, அவருக்கு 10 வருஷமா மாசம் மாசம் அந்த அமௌண்ட்டை அவருக்கு ஒரு சம்பளம் மாதிரி எல்ஐசி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ அவர் 10 லட்சம் ரூபாயை அவளுக்கு எப்படி கொடுக்கணும்? 12 மாசமா 10 வருஷத்துக்கும் கொடுக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். ஸோ 10 வருஷம் கொடுக்கணும்னா 120 மாசம் அந்த 10 லட்சத்தை டிவைட் பண்ணி எல்ஐசி அவருக்கு கொடுக்கும். ஸோ ஒரு 10 லட்சத்தை 120ஆல நம்ம டிவைட் பண்ணும் போது 8,333 ரூபா. இது நான் 10 லட்சம் ரூபாய் சம்மர்ஷூட் பாலிசிக்கு சொல்றேன். இது மாசம் மாசம் அவருக்கு சம்பளம் மாதிரி எல்ஐசி 10 வருஷம் அவருக்கு கொடுக்கும். சரியா? ஸோ இதுதான் அதோட டிசேபிலிட்டி ரைடரோட பெனிஃபிட். நெக்ஸ்ட் என்னன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எல்ஐசில இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுத்திருப்போம்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி தெரியும். அதுல சில நோய்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்தந்த நோய்க்கு இந்தந்த மாதிரி கிளைம் கிடைக்கும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ல ஒரு எல்ஐசி வந்து ஒரு 15 நோய்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தர் பாலிசி போடுறாரு அப்படின்னா, அந்த பாலிசி ஹோல்டர் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை பே பண்ணிட்டு வர்ற பட்சத்துல அந்த 15 நோயில ஒரு நோயால அவர் பாதிக்கப்படும் போது இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இது நீங்க வந்து நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்மர்ஷூட் எடுத்திருக்கேன். இப்போ இதுல 10 lakhs சம்மர்ஷூட் தான் நான் எடுத்திருக்கேன். இதுல வந்து பாலிசி ஹோல்டரோட ஏஜ் வந்து ஒரு 35 வருஷம், ஒரு 15 வருஷம் டேர்முக்கு பாலிசி எடுத்திருக்காரு. இப்போ அவர் வந்து அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை யூஸ் பண்ணாம பாலிசி பே பண்ணா அவர் மந்த்லி பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 6,825 ரூபா. அந்த 10 லட்ச ரூபா சம்மர்ஷூடுக்கு அவர் பே பண்றாரு. இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை ஆட் பண்ணி அவர் பே பண்றக்கூடிய பாலிசியோட பிரீமியம் அமௌண்ட் வந்து 7,705 ரூபாய். ஸோ இந்த ரெண்டுக்கும் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வெறும் 880 ரூபாய் தான் பெனிஃபிட். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்படி இந்த கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம, ஏன்னா நிறைய பேர் நம்ம பாலிசி போய் கேட்கும் போது இதுல எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் ஆகுமா, இல்லைன்னா இது டெத்துக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா, அப்படி நிறைய டவுட் கேட்பாங்க. அப்ப நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது நல்லதா, லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது நல்லதா, இந்த மாதிரிலாம் கேட்கும் போது இல்ல எல்ஐசிலையும் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கிற சமயத்துல இந்த ரைடர்ஸ் பெனிஃபிட் எல்லாம் நம்ம சொல்றதுக்காக தான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இப்போ ரெண்டுக்கும் உள்ள பிரீமியம் அமௌண்ட், அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பிரீமியம் நிறைய கட்ட வேண்டி இருக்குமோ நல்ல யோசிக்கிற சமயத்துல நீங்க இதை சொல்லணும். இப்போ எக்ஸ்ட்ரான்னு பார்த்தா 880 ரூபாய் பெர் மந்த்துக்கு அவங்க கட்டுறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான் வருது. இப்போ ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தா 10,560 ரூபாய் இதுல அவங்க கட்டுவாங்க. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு பிரீமியத்துல எக்ஸ்ட்ரா நீங்க கட்ட வேண்டி இருக்கும். பட் நீங்க வந்து இதை கட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரைடர் பெனிஃபிட் வந்து சம்மர்ஷூடோட சேம் திரும்ப ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் சம்மர்ஷூட் 10 lakhs பிளஸ் 10 lakhs உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ இந்த குட்டி பிரீமியம், இந்த எக்ஸ்ட்ரா பிரீமியத்தை நீங்க மனசுல வச்சு நம்ம அதை விட்டோம்னா சப்போஸ் இந்த டிசீஸ்க்குள்ள நம்ம போக சமயத்துல நமக்கு யூஸ் ஆகாம போகலாம். ஸோ ஃபியூச்சர்ல யாருக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது. ஸோ சிலவங்க அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓகே ரைடர் இருக்கட்டும்னு சொல்லி போடுவாங்க. சிலவங்க இல்ல ரைடர் வேண்டாம் நார்மல் பாலிசி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு ஏற்றபடி பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ்ல வந்து இப்போ எல்லாத்துக்கும் இப்போ நான் 50 லட்ச ரூபா பாலிசி எடுத்தனால எனக்கு 50 லட்ச ரூபா கிரிட்டிக்கல் இல்னஸ் கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்காது. ஏன்னா இதுல வந்து மேக்ஸிமம் கவரேஜ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ல மட்டும். மேக்ஸிமம் கவரேஜ் நம்ம எவ்வளவு செலக்ட் பண்ண முடியும்னா 25 லட்சம் மட்டும்தான் நம்ம மேக்ஸிமமா கவரேஜ் செலக்ட் பண்ண முடியும். 25 லட்சத்துக்கு கம்மியா நம்ம எவ்வளவு சம் அஷ்யூர்ட் எடுக்கிறோம், இப்ப 10 லட்ச ரூபாய் எடுக்கிறோம் இல்ல 15 லட்ச ரூபாய் எடுத்தனாலும் கிரிட்டிக்கல் இல்னஸ் நம்ம 15 லட்ச ரூபாய் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 20 எடுத்தோம்னா அதாவது மேக்ஸிமம் 25 லட்சம் வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளவு பாலிசி எடுத்தாலும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா ஒரு மேக்ஸிமம் அவர் வந்து கவரேஜ் வந்து அவருக்கு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம சம் அஷ்யூர்ட் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் 50 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்னாலும் அவருக்கு வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பெனிஃபிட் வந்து 25 லட்சம் தான். அதுக்கு கூட நம்ம வந்து அதை செலக்ட் பண்ண முடியாது. இதான் அவங்களோட லிமிட் வச்சிருக்காங்க. அந்த 25 லட்சத்தை நம்ம சோதனை பார்த்தாலும் நீ கூட ஆண்டவரத்திலே வச்சிருக்கீங்கன்னா அவன் கேட்கிறத நான் பார்க்கிறோம். முதல் விஷயத்துல 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல முரட்டோலா ஹலோ வேறிடத்துல வந்து சாத்தான் சொல்லுகிற காரியத்தை நான் பார்க்கிறோம். லூக்கா 11:14 நல்லா ஜெபம் பண்றாங்க. ஆமா ஆமா அத ஆஃப் பண்ண முடியலையா நமக்கு. 11ஆம் அதிகாரம் ஹலோ மொரட்டோலா யாருன்னு தெரியல பேரு. பிசாசு புறப்படுத்துவதற்கு உண்மையான பேசினால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொன்னார். ஹலோ காட்வின் எப்படி காட்வின் அத மைக்க ஆன் பண்ணு ஆஃப் பண்ணு போ காட்வின் நான் ஆஃப் பண்ணேன் சார். ஆஃப் பண்ணு சிஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேண்ணே. சோ இந்த பாலிசி வந்து இப்ப ஒருத்தங்கள பாலிசி நம்ம கேட்க போகும்போது அவருக்கு ஒரு 40 வயசு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வந்து இந்த டேர்ம் ரைடரோட பாலிசி கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. சோ அவர்கிட்ட அந்த டேர்ம் ரைடருக்கு ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து இப்போ முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. இப்போ வந்து எவ்வளவு ஆக்சிடென்டல் நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். பைக்ல போனாலும் சரி, ஃபிளைட்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, நமக்கு வந்து எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால நம்ம அவங்ககிட்ட அந்த அந்த மாதிரி சொல்லி பயம் காட்டாம சோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நீங்க ரைடர் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இதுல நம்ம அவங்களுக்கு சொல்லி 40 வயசுக்கு மேல உள்ளவங்க கண்டிப்பா ரைடர் எடுத்துட்டு பாலிசி போட்டுக்கோங்கன்னு சொல்லலாம். சோ அந்த ரைடர்ல அவங்க எந்த ரைடர் அவங்க செலக்ட் பண்றாங்களோ செலக்ட் பண்ணட்டும். நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றது கண்டிப்பா முக்கியம். அடுத்து இன்னொரு ரைடர், 4வது லாஸ்டா ஒரு ரைடர் என்னன்னா டேர்ம் ரைடர். டேர்ம் ரைடர் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டேர்ம் ரைடர் போட்டு பாலிசி கொடுத்துருப்போம். நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி ரைடர்ஸ் கொடுத்தது இல்லைனாலும் டேர்ம் ரைடர் கொடுத்திருப்போம், ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ரைடர் கொடுத்திருப்போம். சரியா? இப்ப டேர்ம் ரைடர் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, இது ஈஸி தான். நார்மலா நம்ம கட்டுற அந்த பாலிசி அமௌண்ட்டோட ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரீமியம் கொஞ்சமா ஒரு அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா கட்டி நம்ம ஒரு பாலிசியை செலக்ட் பண்றதுதான் டேர்ம் ரைடர். இப்போ அந்த மாதிரி டேர்ம் ரைடர் இருக்கும் போது நார்மல் பிரீமியத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அந்த அமௌண்ட்டை நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு இதுல என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு சம் அஷ்யூர்ட் நம்ம 10 lakhsக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த சேம் சம் அஷ்யூர்ட் நமக்கு எக்ஸ்ட்ராவா நமக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும். அது வந்து நம்ம நேச்சுரல் டெத்தா டேர்ம் ரைடர் நம்ம ஆன் பண்ணாலும் சப்போஸ் பாலிசி ஹோல்டர் வந்து நேச்சுரல் டெத் ஆனாலும் சரி, ஆக்சிடென்டலா டெத் ஆனாலும் சரி, ரெண்டுக்குமே இந்த டேர்ம் ரைடர் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நார்மலா அவங்க எடுத்த அந்த பாலிசி சம் அஷ்யூர்ட் பிளஸ் அந்த டேர்ம் ரைடரோட சம் அஷ்யூர்ட் ரெண்டும் சேர்த்து நாமினிக்கு பெனிஃபிட்டா போய் சேரும். சரியா? இப்போ ஒரு 30 வயசு ஆளு வந்து இப்போ டேர்ம் 30 வருஷம் எடுத்து ஒரு பாலிசி போட்டிருக்காரு. 5000 பாலிசி நான் எடுத்த கொட்டேஷன் படி 14 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்டு. இப்ப அவருக்கு ஒரு டேர்ம் ரைடர் கொடுத்து பாலிசி எடுத்தாரு அப்படின்னா அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட் 4807 ரூபாய் கட்டணும். சரியா? ஒரு 14 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு. இல்ல டேர்ம் ரைடர் இல்லாம அவர் கட்டுறது வந்து 4363 ரூபாய் கட்டணும். ஸோ டோட்டலா டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 444 ரூபாய் தான் டோட்டலா டிஃபரெண்ட் வருது. சரியா? இதை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் கொஞ்சம் இல்ல ஒரு மாசம் ஒரு மந்த்லி 5000 கெட்டுவாங்க இவங்க அப்படின்னு ஒரு நம்ம கஸ்டமர் நம்மளே ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்போம்ல, அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஈஸியா கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் வராது. ஸோ ஒரு 1 இயருக்கு அவர் எக்ஸ்ட்ரா கட்டுற ப்ரீமியம் வந்து 5328 ரூபா, ஒரு 5000 ரூபாய் தான் அவர் எக்ஸ்ட்ரா கட்டுவாரு. ஆனா அவருக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து சப்போஸ் இந்த டேர்ம் ரைடர் போட்டு அவர் வந்து ஏதாவது ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா 14 லட்ச ரூபாய் அந்த சம் அஷ்யூர்ட் பிளஸ் அந்த டேர்ம் ரைடர் சம் அஷ்யூர்டும் சேர்த்து அவருக்கு பெனிஃபிட்டா கிடைக்குங்கிறத நம்ம கஸ்டமருக்கு சொல்லணும்.
ஏன்னா அந்த ரைடர் ஆட் பண்ணி போடுறது ரொம்ப நல்லதுங்கிறதையும் அதோட இம்பார்ட்டன்ஸையும் நம்ம கஸ்டமருக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் இதுதான் இந்த டீடைல்ஸ், இதோட பெனிஃபிட் டீடைல்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். சரியா? அப்புறம் நம்ம லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, எல்ஐசியை பத்தி நம்ம வெளியில போய் சொல்றதுக்கு நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. நிறைய பேர் கேட்பாங்க, எல்ஐசி பிரைவேட்டுக்கு மாறிட்டா, எல்ஐசி கவர்மெண்ட் தானா அப்படின்னு இன்னும் டவுட்ல தான் இருக்காங்க. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு அந்த பயத்தை போக்கி, இல்ல எல்ஐசி கவர்மெண்டோட தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆக்ட் தெரியும்ல, அந்த இன்சூரன்ஸ் ஆக்ட் 1956 செக்டர் 37 படி இது மத்திய அரசோட உத்தரவாதம் கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம அதோட நம்பிக்கையை வச்சுட்டு அதை கஸ்டமருக்கு சொல்லணும். இது கவர்மெண்டோட தான், அதனால நம்ம சொல்றதுக்கும் பயப்பட வேண்டாம். கஸ்டமரும் நீங்க பயப்படாம பாலிசி எடுத்துக்கங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா அவங்ககிட்ட சொல்லலாம். சரியா? அப்புறம் இதோட டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் மேக்சிமம் டாக்ஸ் கட்டும் போதுதான் பாலிசி கேட்பாங்க. சோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம தாராளமா அந்த பாலிசிஸ் கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு, உங்களுக்கு டாக்ஸ் வராது, கொஞ்சம் கம்மி ஆகுங்கிற மாதிரி நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம். வேற அப்புறம் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி டெய்லி நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம், அட்லீஸ்ட் ஒரு 8 hours எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாலிசிஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 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 10 பேர், அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராவது நம்ம புதுசா மீட் பண்ணிட்டே இருக்கணும். பார்த்தவங்கள பாக்குறத விட புதுசா நிறைய பேரை மீட் பண்ணலாம். இப்ப நான் லாஸ்ட் இயர் கொஞ்சம் கம்மியா தான் நாங்க பண்ண முடியல. ஏன்னா எங்க கொஞ்சம் பர்சனல் இஷ்யூவால நான் பாலிசி சரியா பண்ண முடியல. நிறைய கஸ்டமர்ஸை பாக்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாம போச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நானும் கண்டிப்பா நிறைய பாலிசிஸ் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். நீங்களும் நல்லா ஒர்க் பண்ணி நிறைய பாலிசிஸ் கொடுங்க. தேங்க்யூ. சிஸ்டர், அடுத்து ஜீவன் பாலிசி லாங் டேர்ம் போடுறதுனால உள்ள பெனிஃபிட்ட கொஞ்சம் சொல்லிருங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகேண்ணா, ஓகே ஓகே. இப்போ நம்ம கஸ்டமர்ட்ட போய் ஃபர்ஸ்ட் ரேவதி பாலிசிஸ் மேடம் ஒரு கேட்கும். நிமிஷம் மேடம், ரேவதி மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். சூப்பர் மேடம். ஒரு டீம் அப்போ ரேவதி மேடம் அற்புதமா அவங்களோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டீம் ஒரு ஸ்பீக்கர் நம்மகிட்ட பேசுறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க வீடியோ ஆன்ல இருக்கணும். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா, சமைச்சிட்டு இருக்கீங்களா, நடந்துட்டு இருக்கீங்களான்னு தெரியல. ஒரு தொழில்ல ஜெயிக்கும்னா அதாவது எனது தொழில் எனது உயிர் எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்களோட டைம், அவங்க சக்சஸ் ஸ்டோரி அற்புதமா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க நண்பர்களே. நீங்க பண்றது உங்களுடைய மனசாட்சிக்கு இது சரியான்னு பாருங்க. எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணிருக்கீங்க பாருங்க. பாருங்க அத்தனை பேரும் எதுக்காக நீங்க இந்த இது பிசினஸ் பண்றீங்க? அசிங்கமா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு? ஒரு மீட்டிங்னா ஒரு கோயில் மாதிரி அவங்க அவங்களோட வாழ்க்கையை சொல்லி அவ்வளவு விஷயம் எடுத்து ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த டைம் வேலை பார்க்க அவசியம் இல்லையா சொல்லுங்க? ஒரு கஸ்டமர் போய் மீட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க கத்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது கூட நிறைய பேர் தெரியாம இருக்கீங்க. ஆன் பண்ணுங்க, முடிஞ்சவங்க ஆன் சொல்லுங்க. பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உணர்வுகளோட இல்லையா நீங்க சொல்லுங்க நண்பர்களே. ஒரு ஆம்வே பிசினஸ்ல காலையில 5 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு வீடியோ ஆன் பண்ணி உட்காரணும், இல்லாட்டி வெளியே போங்கிறான். அவங்க மேல தொழில் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? பாருங்க. தொழில் உயிர் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு போடக்கூடிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி எடுத்துட்டீங்க பாருங்க. வீடியோ ஆன் பண்ணி கேமரா முன்னாடி உட்காந்து அவங்க எவ்வளவு பேசுற மாதிரி நீங்க கேக்குறீங்களான்னு பாருங்க. நான் கூட சொல்லியிருக்கேன், சமைச்சாலும் கூட பரவாயில்ல வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு சமைங்க பாருங்க. பிரபாவதி மேடம், சத்யராஜ் பாருங்க, தாரக பாருங்க, எத்தனை பேர் விவோ வைத்தீங்கள இருக்கீங்களானே தெரியல. அனிதா மேடம், அருண் நம்பி சார் பாருங்க. நம்மள திரும்ப சொல்றேன், தொழில சீரியஸ் இல்லாம ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க மேடம். சார் எனக்கு கண் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு சார். இல்ல மேடம், பரவாயில்ல மேடம், ஒரு மெசேஜ் கொடுங்க எல்லாரும். நோட் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய மேடம். அப்போ ஒரு சாட் பாக்ஸ்ல அப்டேட் பண்ணிடுங்க. குரூப்ல அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒருத்தர் உணர்வோட பேசுறீங்க, மத்தவங்க தான் கேட்கறேன். நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், பரவாயில்ல மேடம், ரொம்ப சந்தோஷம் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. இப்ப நீங்க சொல்றதே கேட்காம எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவலி நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சித்ரா மேடம், உங்களை ஒண்ணுமே சொல்ல. சித்ரா மேடம் உங்களை ஒண்ணுமே சொல்ல, மத்தவங்கள தான் கேட்டிருக்கேன் நான்.
யூ கேரி ஆன். காட்வின் ஓகே சார். எபினேஸ். பாருங்க மத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. நீங்க இந்த ரெஸ்பான்ஸ் சித்ரா மேடமா அவங்க மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. நீங்க எத்தனை ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க சொல்லுங்க. மீட்டிங்லயே இல்ல பாதி பேரு. தினேஷ் ஆக்சுவலி கண்ணு மேடம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு சார். மேடம் மோசமா ஹாப்பி எனக்கு மேடம் உங்களை டைப் ஒன்றும் பண்ண சொல்ல முடியல. மேடம். நான் மத்தவங்களை கேட்கறேன். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கேரி ஓகே ஆன். சார். ம். ஓகே சார். மத்தவங்க பாருங்க எத்தனை பேருக்கு இங்க பாருங்க. பாருங்க அவங்க அந்த 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 இது இருக்குதான் அப்டேட் பண்றாங்க. மத்தவங்களும் இருக்கீங்களான்னு பாருங்க. தினேஷ் ஏன் தினேஷ் நீங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சு நோட்ஸ் எடுக்க மாட்டீங்களா கேட்கறேன். அசிங்கமா இல்ல கேட்கறேன் நான். 12 பாலிசி பண்ணிருக்கீங்க. அவங்க 100 பாலிசி பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ரொசீட் மேடம். டிராவல் பண்ணிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது. கிளாஸ் அட்டன் பண்ணா அதான் சொல்றேன். ஒரு இடத்துல உட்காந்து பக்காவா ரெஸ்பெக்ட் பண்ணு, நோட்ஸ் எடுக்கணும், என்ன பாயிண்ட் சொல்றாங்க கத்துக்கணும். இப்போ வந்து ப்ளீஸ் லாங் டேர்ம் ப்ரொசீட் மேடம். லாங் ஓகே சார். லாங் டேர்ம்ல என்னெல்லாம் யூசஸ் இருக்குங்கிறத சொல்றேன் நான் இப்போ. இப்போ வந்து நம்ம பாலிசி கேட்கும்போது கஸ்டமருக்கு வந்து அத பத்தி தெரியாது. அவங்க எல்லாருமே லாங் டேர்ம்னு சொல்லும்போது, இல்ல கொஞ்சம் கம்மி பீரியட்ல குடுங்களேன். ஒரு 10 இயர்ஸ்ல பாலிசி இருக்கா? அப்படின்லாம் 5 இயர்ஸ்ல எதுவும் இருக்கா? அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ நம்ம லாங் டேர்ம் குடுக்குறதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? நம்ம குடுத்துருவோம். இப்போ சம்டைம்ஸ் நம்ம நெனைப்போம் பாலிசி கிடைச்சா போதும். கேட்கறத குடுத்துருவோமே. இல்லன்னா வேண்டான்னு சொல்லிருவாங்களோன்னு சொல்லி 10 இயர்ஸ் கேட்டா 10 இயர்ஸ் போட்டு குடுத்துருவோம். ஆனா 10 இயர்ஸ்ங்கிறது இப்போ 30 வருஷம் 30 வயசு உள்ள ஆளுக்கு நம்ம 10 இயர்ஸ் குடுக்கும்போது 10 வருஷத்துல பாலிசி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்மட்ட கேட்பாங்க, "என்ன மேடம் நான் இவ்ளோ அமௌண்ட் கட்டினேன். எனக்கு இவ்ளோதான் கிடைச்சிருக்கு." அவங்க வந்து எவ்ளோ கம்மியா கட்டுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைம்ல யோசிக்கவே மாட்டாங்க. ஏதோ 10 வருஷமா ஒரு அமௌண்ட் கட்டியிருக்கேன். எனக்கு பல்க்கா வரும் அப்படிங்கிற திங்கிங்லயே அவங்க இருப்பாங்க. அப்போ கம்மியா வரும்போது, என்ன இவ்ளோதான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்ஐசி மேலேயே ஒரு இம்ப்ரஷன் வந்து அவங்களுக்கு கம்மியாற மாதிரி இருக்கும். ஸோ பாலிசி ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம அவங்ககிட்ட சொல்லிரணும். மேக்ஸிமம் 20 இயர்ஸ்க்கு மேல நீங்க போட்டா தான் சம் அஷ்யூர்ட் வந்து டபுளா உங்களுக்கு கிடைக்கும். பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இன்சூரன்ஸ் கவரேஜும் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா அவங்ககிட்ட சொல்லிட்டு, நம்ம பாலிசிய கண்டிப்பா லாங் டேர்மா தான் குடுக்கணும். ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து நீங்க வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இன்சூரன்ஸ வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்ற டெபாசிட் அமௌண்ட் மாதிரியோ, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாதிரியோ பார்க்கக்கூடாது. அது இன்வெஸ்ட்மென்ட் பேசிக்ல பார்க்காம, இன்சூரன்ஸ் பேசிக்ல பாருங்கங்கிறது இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸையும் நம்ம அவங்களுக்கு தெளிவா சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் வந்து நம்ம எதுலனாலும் பண்ணலாம். பட் இன்சூரன்ஸ்ல போய் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் தேவைப்படும். நீங்க ஒர்க் பண்ற அளவுக்கு வெளியில போகும்போதெல்லாம் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணுங்கிறதுனால, நீங்க வந்து கண்டிப்பா லாங் டேர்ம் தான் எடுத்து ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கஸ்டமர்ட்ட சொல்லி லாங் டேர்மா எடுக்க சொல்லணும். லாங் டேர்மா எடுக்கும்போது சில சமயம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே எல்ஐசில தான் வருவாங்க. எனக்கு க்ளோஸ் பண்ணுங்க, சரண்டர் பண்ணுங்கங்கிற மாதிரிலாம் நாங்க நெறைய பார்த்துருக்கோம். நாங்க வந்து போலீஸ் அந்த அவங்களுக்கு தான் பாலிசிஸ் குடுக்குறோம். ஸோ அவங்க வந்து அதிகமா அப்படி வந்து கேட்பாங்க. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் நம்ம. இது வந்து உங்களோட சேவிங்ஸ் உங்களோட ஃபியூச்சர்க்காக நீங்க சேவிங் பண்ணது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ரிஸ்க்கான டியூட்டில இருக்கிறீங்க. அதனால இது க்ளோஸ் பண்றது நல்லது கிடையாது அப்படின்னு சரண்டர் பண்ண வந்தாலும் அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணி சரண்டருக்கு நம்ம விடக்கூடாது. ஸோ லோனா எடுத்துட்டு லோன கட்டிக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஸோ லோன நீங்க கட்டலனாலும் அதுல வர அ அ டிமெரிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அவங்களுக்கு கரெக்ட்டா சொல்லிக் குடுக்கணும். ஸோ லாங் டேர்ம் போடுறது தான் இன்சூரன்ஸுக்கு நல்லதுங்கிறத தெளிவா அவங்கள்ட்ட சொல்லணும். யாருக்கெல்லாம்னா இப்போ இப்ப சர்வீஸ் வந்து 30 வருஷம், 32 வருஷம் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா லாங் டேர்ம் குடுக்கலாம். ஏன்னா, அவங்களுக்கு வந்து கவர்ன்மெண்ட் ஜாப்ல உள்ளவங்களுக்கு சேலரி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ, அது அக்கவுண்ட்ல டெபிட் ஆயிட்டே இருக்கும். எஸ்எஸ் பாலிசி குடுக்குறவங்களுக்குலாம் பிரச்சனையே கிடையாது. அது பெசாட்டி போயிட்டே இருக்கும். ஸோ, லாங் டேர்ம் குடுத்தா இன்சூரன்ஸ் கவரேஜ் அதிகமா இருக்கும். மெச்சூரிட்டியும் நமக்கு அதிகமா வருங்கிற மாரி சொல்லலாம். இப்ப யாரும் போலீஸ் அந்த மாரி டீச்சர்ஸ் அந்த மாரி அவங்களுக்கெல்லாம் குடுத்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து சிபிஎஸ் அமௌண்ட்ன்னு லாஸ்ட் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் இப்ப கிடையாதுல்ல. சிபிஎஸ் அமௌண்ட்டா மொத்தமா குடுத்துருவாங்க. அந்த டைம்ல அது வர டைம்ல இந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு சேர்த்து வரும். அ அ அப்போ உங்களுக்கு எதுக்காவது ஒண்ணு பிள்ளைங்க கல்யாணத்துக்காகவோ, இல்லன்னா ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, இல்ல கட்ட போவீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஒரு பல்க்கா வந்து சேரும். ஸோ இன்சூரன்ஸ் கவரேஜும் லைஃப் ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு சர்வீஸ் ஃபுல்லாங்கிறத சொல்லி லாங் டேர்மா பாலிசிஸ் குடுங்க. உங்களுக்கு கமிஷனும் லாங் டேர்மா வந்துட்டு ஓகே. 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 தேங்க் யூ. ஓகே சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. வேற ஏதாவது டவுட் ஜீவன் ஆனந்த் பாலிசில எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க நண்பர்களே.
இப்போ மேடம் என்ன சொன்னாங்கன்னா, ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் பக்காவா மெயின்டைன் பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒர்க் பண்ணுங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து மெசேஜ் போடுங்க. அது இண்டிவிஜுவலா போகும் கஸ்டமருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்க. அது போக கஸ்டமர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க. உண்மையிலே அருமையான பாயிண்ட் அது. இப்போ ஒருத்தர் வந்து 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, ஃபேமிலியை நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து அதே வயசுல உள்ளவர் கூலி வேலை பார்க்காரு, ஃபேமிலியை நார்மலா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுட்டுனா யாரு ரொம்ப பாதிக்கப்படுவா? நல்ல லக்ஸுரியா வாழ்ந்தவங்க பாதிக்கப்படுவாங்களா, இவங்க பாதிக்கப்படுவாங்களா? அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது கஸ்டமருக்கு உணர்வாங்க, இன்சூரன்ஸோட இதை உணர்வாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கொட்டேஷன், இப்போ நம்ம லீடர் ஆப்லயோ ஆல் இன் ஒன் ஆப்லயோ கொட்டேஷன் போட்டு பக்காவா பிரிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. யாராவது அப்படி ஃபீல்டுக்கு போறீங்களா? பக்காவா ஃபீல்டுல அந்த கொட்டேஷனை பிரிண்ட் எடுத்து கஸ்டமர்கிட்ட போட்டு காமிச்சிங்கன்னா அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும். நேச்சுரல் கவரேஜ், விபத்து காப்பீடு எல்லாம். அது போக உங்களுக்கு இந்த விபத்து காப்பீடு கொடுக்கும்போது இவ்வளவு எக்ஸ்ட்ரா பிரீமியம் வருது, டேம் ரைடர் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா பிரீமியம் வருது. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அருமையா கொடுக்கும்போது கஸ்டமர் அருமையா கன்வின்ஸ் ஆவாங்க. இந்த மாதிரி எங்கள்கிட்ட இந்தந்த மாதிரிலாம் பெனிஃபிட் இருக்கு. இப்போ சிலர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுலயே வருமானு கேட்காங்க. அவங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்லிங்னஸ் ரைடர் அதை சொல்றாங்க. பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனா நம்மளும் ஒர்க் பண்ணா இந்த தொழில்ல நம்ம அமோகமா வெற்றி பெறலாம். இந்த தொழில வந்து ஒரு தொழில் முறையோட செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டவுட் இருந்தா கேளுங்க. குட் ஈவினிங் சார். கேளுங்க மேடம். வணக்கம் சார், திஸ் இஸ் சித்ரா. சாரி, என்னால வீடியோ ஆன் பண்ண முடியல, கொஞ்சம் கண் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. பரவாயில்ல மேடம், நீங்க மேடம் எதுவும் சொன்னதுல கொஸ்டின்னா கேளுங்க. இருக்கு சார். மேடம் குட் ஈவினிங் மேடம். பேசுங்க மேம் குட் பேசுங்க மேடம், ஈவினிங். கேக்கு. குட் ஈவினிங் சொல்லுங்க. மேம், உங்க நீங்க சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே தெளிவா நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. எனக்கு அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் மட்டும் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் சொல்றேன் மேம். ஏன்னா அது லாங் டேர்ம் பாலிசிஸ் எடுக்கிறவங்களுக்கு அது இன்னும் பெட்டரா எப்படி இன்னும் என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு அது யூஸ் ஆகும் மேம். எனக்கு அது மட்டும் இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? சரி, ஓகே மேம். அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து நமக்கு லீடர் ஆப்ல வந்து காட்டல. சரியா, அது வந்து நம்ம தனியா இப்போ வந்து நீங்க கேட்டுக்கோங்க அது எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு. இப்போ அதுல வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து 10 lakhs சம் அஷ்யூர்டுக்கு நான் பாலிசிஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சர்ச் பண்ணி எடுத்தது. சரியா, இப்போ வந்து ரைடர் வந்து யாருக்கு கொடுக்கணுங்கிறது நம்ம செலக்ட் பண்றது. இப்போ 10 lakhs சம் அஷ்யூர்டுக்கு இப்ப 15 வருஷம் டேர்ம் எடுத்திருக்கேன். பாலிசி ஹோல்டரோட ஏஜ் வந்து 35. சரியா, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து நீங்க வந்து அதுல வந்து மேக்ஸிமம் கவரேஜ் சொல்லி 25 lakhsக்கு மேக்ஸிமம் கவரேஜ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல நம்ம எவ்வளவுதான் சம் அஷ்யூர்ட் நம்ம பாலிசிஸ் எடுத்தாலும் நம்ம கிரிட்டிக்கல் இல்னஸ் அதுக்கு மேல சூஸ் பண்ண முடியாது, பெரிய பாலிசிஸ் கொடுத்தாலும். இப்போ நம்ம 10 lakhs பாலிசிஸ் கொடுத்தோம் 10 lakhs பாலிசிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட பிரீமியம் அமௌண்ட் வந்து 6,000க்கு மேல வருது. 6,000க்கு மேல வருது அவங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். சரியா, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எடுத்தாங்க அப்படின்னா 1000 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. நீங்க நான் வந்து கரெக்டா அந்த அமௌண்டா சொல்லல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்ராக்சிமேட்டா சொல்றேன். 6,000 புரியுது rupees மட்டும் தான் அவங்க எக்ஸ்ட்ரா வருது நமக்கு. சரியா, 1000 rupees எக்ஸ்ட்ரா வருது. பட் வந்து அவங்க கிரிட்டிக்கல் அந்த சப்போஸ் அந்த நோயில இப்ப 15 நோய் இருக்கு, அதோட லிஸ்ட்டுமே இருக்கு. நான் கேட்டுன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மாதிரி கவரேஜ்னு அது கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட். சரியா, இப்போ அவங்க அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எடுத்து பிரீமியம் பே பண்ணிட்டு இருக்க வரும்போது எல்ஐசி கொடுத்திருக்க அந்த 15 நோய்கள்ல ஒரு நோயால அவங்க பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். சரியா, இருந்தாங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து 10 lakhsக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 10 lakhs + 10 lakhs அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு.
சரியா? ஆனா நம்ம ம் வந்து ஒரு டைம் மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஒரு நோய்க்கு ஒரு ம் டைம் பண்ண முடியும். 2வது அவர் ஏதாவது நோய்க்கு அது கேட்டாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ம் அவர் வந்து 25 lakhs எடுத்திருந்தாரு அப்படின்னாலும் நம்ம வந்து மினிமம் கிரிட்டிக்கல் ரைடர் வந்து 25 lakhs தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். 50 lakhs ம் பாலிசி நம்ம 25 lakhsக்கு தான் அப்ளை பண்ண முடியும். சரியா? சோ நம்ம எவ்வளோ ம் பாலிசி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நம்ம சூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்தபடி பிரீமியம் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்கும். சரியா? ஓகே மேம். ஓகே மேம். அவ்வளவுதான். நன்றி மேம். நான் அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா, அதுல என்னென்ன நோய்கள் வந்து அதுல இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆக்சுவலி அது லீடர் ஆப்ல இல்ல. நான் தேடி பார்த்தேன் நீங்க சொல்லும்போதே, கிளாஸ் எடுக்கும்போதே. அதுல இல்ல. அப்புறம் தான் சரின்ட்டு, சரி உங்ககிட்ட அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுல எனக்கு லிஸ்ட் இருக்கு. அந்த எந்தெந்த நோய்ங்கிற ஓகே. லிஸ்ட் இருக்கு. கவரேஜ்ங்கிற லிஸ்டும் இருக்கு. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதை உங்க நம்பருக்கு வேணா சென்ட் பண்றேன். ஷூர் மேம். தேங்க் யூ. தேங்க்ஸ் அலாட் மேம். தேங்க்யூ. மேடம் வணக்கம் மேடம். சார் வணக்கம். மேடம் என்னோட பேர் தினேஷ். மேடம் இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துச்சு அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த அந்த கிரிட்டிக்கல் டைம் ரைடர் யூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாங்களா? சார் எனக்கு விட்டு விட்டு சரியா கேட்கல. மேடம் இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துச்சு அப்படின்னாங்க ப்ரீமியம் பே பண்ணணுங்களா இல்லை தேவையில்லையா? ஸ்டார்டிங்கே நம்ம கிரிட்டிக்கல் இல்னஸ் நம்ம பிரீமியத்தோட சேர்த்து பே பண்ணிட்டே வரணும். நம்ம நோய் வந்ததுக்கு அப்புறம் போய் ஒண்ணும் பண்ண ஓகே முடியாது. ஓகே ரைடரோட பெனிஃபிட் எல்லாம் இல்லை கஸ்டம். ஓகேங்க மேடம். ஹலோ. சொல்லுங்க சார். மேடம் இப்போ வந்து ப்ரீமியம் பேயிங் டைம் ஒரு 20 இயர்ஸ் எடுத்திருக்கோம். 10 lakhs ஆஷூருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 10 இயர் பே பண்ணிட்டோம், கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரீமியம் பே பண்ணணுமான்னு கேக்குறேன். ஓ அப்படி கேக்குறீங்களா? ஆமாங்க. அந்த டீடைல் இப்போ உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்லிங்னஸ் ரைடர் பெனிஃபிட் வாங்கின பிறகு ஓகே சார். அதற்கான பிரீமியத்தை செலுத்த வேண்டாம். அதன் பிறகு அந்த ஓகே சார். எக்ஸ்ட்ரா பிரீமியம் வராது. எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வராது. ஓகே ஓகே ஆமா. ஓகே சார். இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துருச்சு, அது வந்து ம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுங்களா இல்ல லம்சமா தான் ஒரு அமௌண்ட் கிடைக்குங்களா இப்போ கடைசியா? நம்ம எவ்வளவு சம்மசூடு எடுத்திருக்கோமோ ஓகே அந்த சம்மசூடுல அந்த நோயை பொறுத்து அந்த சம்மசூடு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ வந்து கிரிட்டிக்கல் ஒரு இல்னஸ் கிட்னி ஃபெயில். வந்துருச்சு அப்படின்னாவே ஆமா கிடைக்கும். ஆமா ஆமா. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ம். தேங்க்யூ மேடம். ஓகே சார். தேங்க்யூ. கிரிட்டிக்கல் இல்லிங்னஸ் ரைடரை இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இன்னும் கொஞ்சம் பார்த்து சொல்லுவோம். நண்பர்களே, திங்கட்கிழமை நம்ம சவுத் சோன் முழுக்க எல்லா டிவிஷன்லயுமே புது கணக்கு ஆரம்பிக்காங்க. அதுல வந்து கலந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரும் புது கணக்குல பங்கு பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா குரூப்லயும் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏப்ரல் மாதம் 4 பாலிசி, மே மாசம் 5 பாலிசி, ஜூன் மாசம் 6 பாலிசி. இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணுனோம்னா 100 பாலிசி 108 பாலிசி வந்துரும். அந்த செஞ்சுரியன் முகவரா ஆகிறது வந்து ரொம்ப ஈஸி. சரிங்களா? அது வந்து கிளப் மெம்பருக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அது போக கடந்த வருஷத்துல உள்ள பாலிசிகள் வந்து ஒரு 15%க்கு உள்ள 15%க்கு உள்ள எல்லாருமே கட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியத்தை எல்லாரும் கட்டிக்கிட்டு இருக்கணும். அப்போ கிளப்புக்கு நம்ம என்ட்ரி ஆயிருவோம். அதையும் இப்போ நீங்க போன வருஷம் கொடுத்த பாலிசிகள் பூரா கரெக்டா ரெனியூவல் பிரீமியம் கட்டுறாங்களா? இத ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணா நம்ம வந்து கிளப் மெம்பர் நிலையை அடையலாம். அதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. சரிங்களா? நீங்க வந்து இந்த ஆண்டு இதுல கலந்துகிட்டு இருக்க முகவர்கள் அனைவரும் இந்த ஏப்ரல் மாதத்துல 4 பாலிசிக்கு மேல கொடுங்க. மினிமம் 4 பாலிசி. மே மாசம் வந்து மினிமம் 5 பாலிசி, அதுக்கு மேல வர்றத கொடுங்க. இப்படி சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா உழைக்கக்கூடிய வயசுல உழைக்கணும். ஏன்னா இதே உங்களுக்கு 70 வயசு 80 வயசு ஆயிட்டுனா ஒர்க் பண்ண முடியாது. அதனால நல்லா உழைக்கக்கூடிய வயசுல உண்மையிலே நிறைய ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா நம்ம
140 கோடி ஜனத்தொகை இந்தியாவுல இருக்கு. ஆனா பாலிசி எடுத்திருக்கவங்க பாத்தீங்கன்னா 30 கோடி பேர் தான் பாலிசி எடுத்திருக்காங்க. அதனால நம்ம நிறைய பேருக்கு நம்ம பாலிசி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கோம். காப்பீடு கொடுக்கணும். அதனால நண்பர்களே, அனைவருக்கும் பாலிசி கொடுத்து நம்ம தொழில்ல ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் அருமையா அந்த ஜீவன் ஆனந்த் பாலிசிய பத்தி அருமையா சொல்லிக் குடுத்தாங்க. அதுல லாங் டேர்ம் எப்படி போடுறது? இப்போ கஸ்டமர்ட்ட வந்து லாங் டேர்ம் போட்டு காமிக்கணும். இப்போ வந்து குறைஞ்ச வயசா இருக்காங்க. அவங்களுக்கு மாசம் ரூ. 5000 கட்டினீங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 10,00,000 சம்மர் அஷ்யூர்ட் பாலிசி போடலாம். சாரி ரூ. 20,00,000 சம்மர் அஷ்யூர்ட்ல போடலாம். கிடைக்கிறது ரூ. 1,00,00,000 கிடைக்கும். மாசம் ரூ. 5,000. அப்போ இவ்வளவு கிடைக்கி. இதே 5,000த்த நீங்க 15 வருஷம் போட்டீங்கன்னா, எவ்வளவு கிடைக்கி பாருங்க. அப்படின்னு நம்ம கொட்டேஷன்ல போட்டு காமிக்கணும். அவங்க முன்னே போட்டு காமிக்கணும். நீங்க 15 வருஷம் கட்டி முடிச்ச உடனே, அடுத்து இன்னொரு பாலிசி எடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு 25 வயசு, 15 வருஷம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 40 வயசுல மெச்சூரிட்டி ஆயிரும். அதுக்கு பிறகு ஒரு பாலிசி 20 வருஷத்துக்கு எடுப்பீங்க. அத முதல்லே 35 வருஷம் எடுக்கும்போது, உங்களுக்கு ரூ. 1,00,00,000 கிடைக்கும். இதே 2 டைம் எடுக்கும்போது, நீங்க கட்டக்கூடிய பிரீமியமும் அதிகம். பெனிஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் தான் கிடைக்கும். நீங்க அத வந்து இந்த கொட்டேஷன போட்டு காமிக்கணும் அவங்க முன்ன. போட்டு காமிச்சிட்டீங்கன்னா, கட்டாயம் லாங் டேர்ம விரும்புவாங்க. ஃபிரெண்ட்ஸ், வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா டைம் 8 ஆகப்போகுது. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல ஏதாவது பாயிண்ட் இருந்தா சொல்லுங்க. சார், ஆ. அகைன் இட்ஸ் மீ சித்ரா. சொல்லுங்க மேடம். சார், உண்மை சொல்லணும்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் பத்தி இன்னொரு தனி செஷனே வச்சா பெட்டரா இருக்கும்னு தோணுது சார். கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த ஏன்னா அதுல நிறைய ரைடர் கேள்வி பெனிஃபிட் வந்துகிட்டே இருக்கு. ஆமா. ரைடர் பெனிஃபிட் வந்து இப்போ எல்லாருமே டேர்ம் ரைடர் போடுவாங்க. ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ரைடர் போடுவாங்க. ஆனா அந்த எஸ் சார். கிரிட்டிக்கல் இல்லிங்னஸ் வந்து குறிப்பிட்ட பாலிசிக்கு தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டு இன்னொரு நம்ம செஷன் எடுப்போம் என்ன? ஷூர் சார், ஷூர். இன்னொரு செஷன் நல்லா தெளிவா எடுத்துருவோம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஓகே சார். மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ, வாழ்க தேங்க்யூ. வளமுடன். இன்னைக்கு அற்புதமான பயிற்சி கொடுத்த திருமதி ரேவதி சிஸ்டர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மீட்டிங்க இதோட முடிச்சுக்கிடுவோம். நன்றி நண்பர்களே. இன்னொரு பயிற்சியும் அவங்க கண்டிப்பா இன்னும் அடுத்த மாசத்துல ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. நன்றி, மிக்க நன்றி.